திருமமாக உங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு கம்பீரமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லுங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற வசனத்தை மட்டும் வாசித்தால் போதுமானது. நீங்கள் எடுத்து வைத்திருந்தால் போதும். நானே ஏறக்குறைய வாசிப்பதற்கு முயற்சி எடுக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 56 வசனங்கள் இருக்கிறது. இந்த 56 வசனங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு 4 அற்புதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினது. 2, லேகியோன் என்கிற பிசாசு பிடித்திருந்த மனுஷனை சுகமாக்கினது. 3, யாவீருடைய மகளை உயிரோடு கூட எழுப்பினது. 4, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருடமாக கஷ்டப்பட்ட ஸ்திரீ, அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கினது. இந்த 4 அற்புதங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். இந்த 4 அற்புதங்களையும் 2ஆக பிரிக்கலாம். ஆண்டவர் லேகியோன் என்கிற பிசாசுகள் பிடித்த மனிதனை சுகமாக்குகிறதற்காக வருகிற வழியிலே தான் கடல் கொந்தளிக்கிறது. ஆண்டவர் அதை அதட்டுகிறார் வருகிற வழி. அப்போ அந்த 2 சம்பவத்தை நம்ம ஒன்றாக பார்க்கலாம். 2ஆவதாக, யாவீருடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகிற வழியில் இந்த 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இடையில புகுந்து அற்புதத்தை வாங்கி கொள்ளுகிறார்கள். ஆகையினால இந்த 4ஐயும் 2ஆக பிரிக்கலாம். நான் இந்த 4 சம்பவங்களையும் பேசுவதற்கு நிற்கவில்லை. கடைசியில் இருக்கிற 2 சம்பவத்திலிருந்தும் ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிற சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நானே வாசிக்கிறேன். 40வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியினால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யாவீரு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவசியம் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். போதும், அங்கே கை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ 40வது வசனத்தில் இயேசு திரும்பி வந்தபோது என்று இருக்குது இல்லையா? எங்கே இருந்து இயேசு திரும்பி வந்தபோது என்றால், இயேசு கிறிஸ்து அந்த லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தில் படகில் ஏறி அக்கறைக்கு போனார். எங்கே போனார்? கதரேனருடைய நாட்டுக்கு போனார். அங்கே போய் ஒரு மனுஷனை, பிசாசு பிடித்திருந்த மனுஷனை கர்த்தர் தொட்டு அவனை சுகமாக்கிட்டார். ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசுகள் இருந்துச்சு. அந்த பிசாசுகள் எல்லாம் அந்த தேசத்தில் இருக்கிற பன்றி கூட்டத்துக்குள்ளே போகட்டுமா என்று கேட்டு அனுமதி வாங்கி அவைகளெல்லாம் பன்றி கூட்டத்தில் போய் பன்றிகள் சமுத்திரத்தில் விழுந்து மாண்டு போய்விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் உள்ள கதரேனுடைய நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு இயேசு வேண்டாம், இயேசு தேவையில்லை என்று சொல்லி துரத்துகிறார்கள். இயேசுவே நீர் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இயேசு வேண்டாம், எங்களுக்கு பன்றி தான் முக்கியம்னு சொல்லி அந்த கதரேனருடைய நாட்டில் உள்ளவர்களுக்கு பன்றி தான் முக்கியம், இயேசு தேவையில்லை என்று துரத்தி விட்டாங்க. நீர் போய்விடும், எங்களுக்கு இந்த தேசத்தை விட்டு போய்விடும் என்று துரத்துகிறார்கள். இவர்கள் துரத்தினதுனால இயேசு அங்கே இருந்து திரும்ப வருகிறார்.
அதுதான் 40வது வசனத்தில் இயேசு திரும்பி வந்தபோது என்றிருக்கிறது. அங்கே இருந்து திரும்பி வர்றதான நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மனுஷன் காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறான். அந்த பக்கத்து மக்களுக்கு பன்றி முக்கியம், இந்த பக்கத்தில் இருக்கிற யாவீர் என்கிற மனுஷனுக்கு என்ன முக்கியம் என்று சொன்னால், எனக்கு இப்போ என்னுடைய 12 வயதான பிள்ளை முக்கியம். ஆகையினால இவர் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து சொல்றார், ஆண்டவரே நீர் எங்க வீட்டுக்கு வரணும். நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் ஒருத்தரை வாசிக்கிறோம். அவர் சொல்றார், நீர் எங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் நல்லன்னு சொல்றார். ஆனால் இவர் சொல்றாரு, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து என்னுடைய 12 வயது பிள்ளையை நீர் சுகமாக்க வேண்டும், நீர் எங்க வீட்டுக்கு வரணும். யார் துரத்தினாலும் பரவாயில்ல, யார் இயேசுவை வெறுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு முக்கியம், என் பிள்ளைக்கு இயேசு முக்கியம். என் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நமக்கு, இந்த உலகத்தில் மெஜாரிட்டியான மக்கள் எங்களுக்கு இயேசு வேண்டாம், இவருடைய அன்பு வேண்டாம், இவருடைய பிரசன்னம் வேண்டாம் என்று அற்புதங்களை கண்டவர்கள், விடுதலைகளை கண்டவர்கள் வேண்டாம் 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 என்று துரத்துகிறதான நேரத்தில் இன்னொரு சிறு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு இயேசு வேண்டும், எங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் தான் வேண்டும், இயேசு தான் எங்கள் வாழ்க்கைக்கு முக்கியம் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலையை காண்பார்கள். இந்த கடைசி காலத்தில் நம்முடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் இப்படியாக இருக்க வேண்டும். அது என்னவென்றால், அவர்கள் தள்ளுகிறார்களோ வெறுக்கிறார்களோ, மற்றவர்களைப் போல நாம் இயேசுவை பார்க்க வேண்டாம். மற்றவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ, மற்றவர்களுக்கு வேணுமோ வேண்டாமோ, எனக்கு என் இயேசு முக்கியம், எனக்கு என்னுடைய தேவனுடைய பாதம் முக்கியம், எனக்கு என்னுடைய தேவனுடைய பிரசன்னம் முக்கியம் என்று இந்த கடைசி காலத்தில் வாஞ்சிக்கிற ஒரு சிறு கூட்டம் இருப்பீர்களே. ஆனால் நம்முடைய கண்கள் காண தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீர் நேற்றைக்கு செய்தது போல ஒரு அற்புதம் எனக்கு வேண்டாம், எனக்கு இதுக்கு முன்னால் பார்த்தது போல ஒன்று எனக்கு தேவையில்லை. இதற்கு அப்புறமாக, இயற்கைக்கு அப்புறமாக நான் வேற ஒன்றை தேவனிடத்தில் இந்த காலத்தில் எதிர்பார்த்து வாஞ்சித்து நிற்கிறேன். நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்க வேண்டும்? நான் கடந்த 2023 கண்ட ஒரு தேவ பிரசன்னம் அல்ல, நான் 2023 வரைக்கும் கண்ட ஒரு எழுப்புதல் அல்ல, போன 2023 வரைக்கும் கண்ட ஒரு ஆத்தும அறுவடை அல்ல, இதற்கு அப்புறமான ஒரு அசைவை இந்த 2024 மற்றவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ, நான் விரும்புகிறேன் கர்த்தாவே என்கிறவர்கள் அவர்கள் மேலான அதிசயத்தை காண்பார்கள். நம்முடைய நினைவுகளிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும், நம்முடைய எண்ணங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும், நம்முடைய சிந்தைகளிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும், நம்முடைய மனநிலையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அது என்ன மாற்றம் என்றால், நான் கடந்த நாட்களிலே நான் பார்க்கல, கடந்த காலத்தை பார்க்கல, அக்கறை நாட்டிலே இருக்கிறவர்களை பார்த்து நான் இக்கரையில் நான் அப்ளை பண்ணுகிறவன் அல்ல. அக்கறை நாட்டிலே இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது இயேசு வேண்டாம், பன்றி தான் முக்கியம். ஆனால் இக்கரை நாட்டில் இருக்கிற எனக்கு இயேசு தான் முக்கியம். முன்காலத்தில் நமக்கெல்லாரும் வெளிநாட்டிலிருந்து ஊழியக்காரர்கள் வருவார்கள். அப்பப்போ அவர்கள் வந்து ஒரு எழுப்புதல் பிரசங்கத்தை, அடையாளங்களை, அற்புதங்களை செய்வார்கள். பயங்கரமான கிரியைகள், பல சபைகள் இந்தியாவிலே தோற்றுவிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அநேக மேலை நாட்டு ஊழியக்காரர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கு அநேக அக்கறை நாட்டுக்கு என்ன தெரியுமா தேவை? இயேசு தேவையில்லை. எத்தனையோ நாடுகளில் சபைகள் விற்பனைக்கு இருக்கிறது. பிதாக்கள் தியாகத்தினால் இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைகள் இன்னைக்கு போர்டு போட்டிருக்கிறார்கள், சபைகள் விற்பனைக்கு. எத்தனையோ சபைகள் மசூதிகளாகவும் கோயில்களாகவும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதான நேரத்தில், ஆகையினால இக்கரையில் இருக்கிற எனக்கு என்ன பிரச்சனை? அக்கறை நாட்டுக்காரனே, உனக்கு பன்றி தான் முக்கியம்னு சொன்னான்,
இக்கரை நாட்டுக்கு நாங்கள் அதுக்கு அப்புறமாக ஒன்றை எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு தேவனுடைய பாதம் முக்கியம், எங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கேட்குறீங்க? மற்றவர்கள் அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இந்த காலத்தில் இயேசு தேவையில்லை. அவர்களுக்கு வருமானத்தை உண்டாக்குகிற ஏதோ ஒன்று அவர்களுக்கு தேவைப்படலாம். அவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் அவர்களுக்கு முக்கியத்துவமாக படலாம். முன்காலத்தில் இயேசு வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு பணத்துக்கு பின்னால் போயிருக்கலாம். அடுத்தவர்கள் இருக்கலாம், அடுத்த நாட்டுக்காரர்கள் இருக்கலாம், அடுத்த வீட்டுக்காரர்கள் இருக்கலாம், அடுத்த சபைக்காரர்கள் இருக்கலாம், அடுத்த ஊர்க்காரர்கள் இருக்கலாம், அடுத்த ஸ்தாபனத்தில் உள்ளவர்கள் இருக்கலாம். எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு துரத்தப்பட்டு நிற்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவைப்பா. எங்களுக்கு அந்த தேவ பிரசன்னம் தேவாண்டவரே, எங்களுக்கு தேவ பிரசன்னம் தேவை என்கிற யாவீருக்கள் இந்த காலத்தில் எழுப்புதலை பார்ப்பார்கள். என்கிற யாவீருக்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி யாவீருவை பற்றி சில காரியங்களை சொல்கிறேன். நான் சும்மா யாவீர் என்று சொல்லுவதே தவறு என்று நான் நினைக்கிறேன். ஏன் தவறு என்று சொன்னால், அந்த மனிதனை சும்மா ஒரு யாவீர் என்று சொல்லவே இல்லை. அவருக்கு பின்னால் ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவனாகிய யாவீரு. அன்றைக்கு தேவாலயம் எருசலேமில் இருந்துச்சு. ஜெப ஆலயங்கள் தேசத்தில் பல பகுதிகளில் இருந்தது. அதில் ஜெப ஆலயத்துக்கு தலைவனாகிய யாவீரு, ஆலயத்துக்கு தலைவன். இவர் வா என்றால் வருவதற்கு கொஞ்சம் ஆள் உண்டு, இவருக்கு உதவுவதற்கு கொஞ்சம் நபர்கள் உண்டு. இவர் இப்போ பார்க்கிறார், தன்னுடைய பட்டம், தனக்கு இருக்கிற பொறுப்பு, தனக்கு இருக்கிற பதவி, இவை எல்லாவற்றையும் விட எனக்கு என்னுடைய இயேசு முக்கியம், எனக்கு என்னுடைய இயேசு முக்கியம். அநேகருக்கு பொறுப்பு வந்ததும் இயேசுவை கை கழுவி விட்டார்கள். இந்த கதரேனருடைய நாட்டில் உள்ளவர்கள் பணத்துக்காக இயேசுவை கை கழுவி விட்டார்கள். நம்முடைய காலத்தில் இந்த ஜெப ஆலய தலைவனை போல நமக்கும் சில பொறுப்புகள் பேருக்கு பின்னால் வந்தால் பொறுப்பை பாதுகாப்பதற்காக நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்வோம். ஆனால் இவரோ பொறுப்பை கீழே இறக்கி வைத்தார், தன்னுடைய பட்டத்தை கீழே இறக்கி வைத்தார், தன்னுடைய பதவியை கீழே இறக்கி வைத்து விட்டார். இவருக்கு முன்பாக என்னுடைய பதவியும் என்னுடைய பொறுப்பும் என்னுடைய நிலைமையும் குப்பை என்று அவருடைய பாதத்தில் பிடித்து கொண்டு கொள்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒருவேளை நம்மை ஆசீர்வதித்திருக்கலாம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இதே நடைக்காவில் ஒரு கன்வென்ஷன் நடந்திருக்குமே. ஆனால் இதில் இருக்கிற இதே போல ஒரு மைதானத்தில் மொத்தத்தில் ஒரு 10 சேர் தான் இருக்கும். அத்தனை பேரும் கீழே தரையில் உட்கார்ந்து தான், ஓலையில் உட்கார்ந்து தான் எழும்பி போயிருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலைமையை மாற்றி குழந்தைகள் முதற்கொண்டு சேரில் உட்கார அளவுக்கு கர்த்தர் சபைகளை ஆசீர்வதித்தார், தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஆமாவா இல்லையா? 25 வருஷத்துக்கு முன்னால் இதே நடக்காவில் சுற்றி சுற்றி பார்த்தா குடிசை வீடுகளுடைய எண்ணம் அநேகமாக இருக்கும். இன்றைக்கு குடிசை வீடுகளை எட்டி பார்த்தாலும் கண்களுக்கு தென்படவில்லை. தெய்வ ஜனத்தை என் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதே நான் வீட்டிலிருந்து வர்ற வழியில் எத்தனை வாகனத்தை பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், எத்தனை வாகனத்தில் ஜீசஸ் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் என்கிற பெயர் எழுதப்பட்ட வாகனங்களை பார்க்கிறேன். தெய்வ ஜனங்களை என் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்றைக்கு ஆங்காங்கே 4 ஹார்ன் தான் இருக்கும். இன்றைக்கு நல்ல சவுண்ட் சிஸ்டம், நல்ல மியூசிக் சிஸ்டத்தை தந்த என் தெய்வத்தை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உயர்வும் இந்த மேன்மையும் இந்த பதவியும் எங்களால் உண்டானது அல்ல. எங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வம் உண்டு, அவர் கொடுத்தது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் பிதாக்களுடைய தியாகம், எங்கள் பிதாக்களுடைய கண்ணீர், எங்கள் பிதாக்களுடைய அலைச்சல், எங்கள் பிதாக்களுடைய வியர்வை, எங்கள் பிதாக்களுடைய ஜீவன் இந்த பகுதிக்காக கொடுக்கப்பட்டதுனால இன்றைக்கு எங்களுக்கு சில பட்டங்கள் கிடைச்சிச்சு. ஆமாவா இல்லையா?
யாவீருவே, உமக்கு கிடைச்ச பட்டம் யாரப்பா தந்துச்சு? எங்கே இருந்த ஐயா வந்துச்சு? அவர் சொல்லுவார், இந்த இடத்துல ஒரு ஜெபாலயம் ஸ்தாபிக்கப்பட்டதுனால தான் நான் இன்றைக்கு தலைவன் என்கிற பட்டம் உடையவனாக மாறினேன். ஜெபாலயத்துக்கு தலைவர் ஒருவர் உண்டு, மேலான தேவன் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பட்டமும் பதவியும் யாவீர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்கு இந்த தலைவன் என்கிற பட்டம் வந்ததுக்கு காரணம் ஒரு ஜெப ஆலயம் என்று ஒன்று வந்ததுனால தான் கர்த்தர் எனக்கு பட்டத்தையே தந்தார். எனக்கு சொல்ல முடியும், இன்றைக்கு நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறோம் என்று சொன்னால், 3 நேரம் சாப்பிடுகிறோன்னு சொன்னால், எங்கள் பிதாக்கள் நாங்கள் தேடி போகலை, எங்களை தேடி வந்து இந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு தந்ததுனால எங்களுக்கு இப்போ இன்றைக்கு எங்களுக்கு பெயரும் பட்டமும் பதவியும் வந்திருக்கிறது. ஆனாலும் பட்டமும் பதவியும் பெயரும் எங்கள் சர்வ வல்லவருக்கு முன்பாக சீரோ அவருடைய பாதத்துக்கு கூட இதுக்கு தயார் அல்ல என்று எப்பொழுது இந்த பட்டத்தையும் பெயரையும் இறக்கி வைத்துவிட்டு பாதத்தை பிடிக்கிறோமோ அப்பொழுது மரித்த சிலதை எழும்ப ஆரம்பிக்கும். அப்பொழுது மரித்த சிலதுக்குள்ள தேவன் அசைவை கொண்டு வர ஆரம்பிப்பார். பரலோகத்தில் மூப்பர்கள் தேவனை ஆராதிக்கிறதான நேரத்தில் தங்களுக்கு இருந்த கிரீடங்கள் என்றால் அதுதான் அவர்களுடைய பொறுப்பு, பதவி, உயர்வு, மேன்மை. இந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கு முன்பாக பதவியையும் பெயரையும் புகழையும் அவருக்கு முன்பாக இறக்கி வைத்துவிட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அல்லேலூயா என்று அவரை ஆர்ப்பரிக்கிறார்கள். இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, இந்த முதலாவது ராத்திரி வேளையில் மரித்து போன சில குடும்பங்கள் இதற்குள்ளே உண்டு. மரித்து போன சில குடும்பங்கள் என்றால் உங்களுக்கு ஒருவேளை புரிகிறது போல நான் சொல்கிறேன். இனி எந்த காலத்திலையும் இந்த குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்காது. இந்த பகுதிகளில் மரித்து போன சபைகளும் உண்டு. இனி இந்த சபை வளராது. இனி இங்கே ஆட்கள் வருவாங்களா? இனி இங்கே மேன்மை உண்டாகுமா? இனி இங்கே உயர்வு உண்டாகுமா? இனி சிலருக்கு சில காரியங்களிலே மரித்து விட்டார்கள். என்ன ஆனாலும் ஏன் புருஷனார் இனி ரட்சிக்கப்பட ஒண்ண மாட்டார். ஜோமனி பார்த்தாச்சு, கதறி பார்த்தாச்சு, ஏன் பிள்ளை இனி ரட்சிக்கப்படாது. சாராளுடைய சரீரம் செத்து போனது போல, கர்ப்பம் செத்து போனது போல எனக்கு இனி தலைமுறை உண்டாகாது என்று மரித்து போன அனுபவத்தில், சத்து போன சூழ்நிலையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், மரணத்தை ஜெயித்த என் கர்த்தரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. மரணத்தை ஜெயித்த கர்த்தர் இந்த முதலாவது ராத்திரி வேளையில் இந்த மைதானத்துக்குள்ளே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என நீங்க நம்புகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? சாவை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், வேதாளம் பாதாளத்தை ஜெயித்தவர், சர்வ வல்லவர் இந்த முதலாவது ராத்திரி வேளையில் எங்கள் மத்தியிலே அவர் உலாவுகிறார், எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார், எங்கள் மத்தியிலே அவர் அசைவாடுகிறார். அந்த தெய்வத்துக்கு முன்பாக இறக்க வேண்டிய பதவியை இறக்கி வைத்தால், இறக்க வேண்டிய மேன்மையை இறக்கி வைத்தால், இறக்க வேண்டிய மேட்டிமைகளை இறக்கி வைத்தால், இறக்க வேண்டிய கிரீடங்களை இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை மட்டும் மிகவும் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். சிலதுக்கு ஜீவன் கொடுக்க வேண்டிய பவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்றால் தெய்வத்துடைய பாதத்தை பிடிக்கிறவருடைய கையில் இருக்கிறது. இந்த மனுஷன் யாவீர் எங்கே தெரியுமா பிடிச்சிட்டாரு? ஒரு கூட்டம் ஜனங்கள் செத்து போயாச்சுன்னா செத்து போனவங்க பாதத்தை பிடிப்பாங்க. ஐயோ என் பிள்ளை போயிட்டேன்னு கேட்கறதான நேரத்தில் இந்த யாவீரோ செத்து போன பிள்ளைக்கு பக்கத்தில் இல்லை, ஜீவன் கொடுக்கக்கூடிய தெய்வத்துக்கு பாதத்தில் பிடிச்சிட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, இதுக்குள்ளே இருக்கிறவங்களை பார்த்து கேட்குறேன்,
இந்த முதலாவது ராத்திரி வேளையில் என் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை பிடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி வராமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் வாழ்க்கையில் மரித்து போன சிலது, அது சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுக்குள்ளே இருக்கிற சிலர் உங்களுடைய ஜெப வாழ்க்கை மரித்து போய் ஆண்டுகள் ஆகலாம். உங்களுடைய அழைப்பு ஒருவேளை மரித்தது போல இருக்கலாம். உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் மரித்தது போல இருக்கலாம். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் மரித்தது போல இருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விடுங்கள். அபிஷேகம் இருந்ததினால வந்ததான சில பதவி, அழைப்பு இருந்ததினால வந்ததான சில பதவி, ஜெப ஆலயம் கைக்கு வந்ததினால சில பதவி, இவை அத்தனையும் தெய்வத்துக்கு முன்பாக நான் இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. தெய்வத்துக்கு முன்னாலே இறக்கி வைத்து விட்டு உங்கள் பாதத்தை நான் பிடிக்கிறேன் ஆண்டவரே. பாதத்தை பிடிக்கிறேன் ஆண்டவரே. பாதத்தை பிடிக்கிறேன். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். அந்த வலது கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து பாடலாமா? வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. அப்படியே கைகளை தட்டி தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. உங்க சத்தம் உயரட்டுமே, பாடுவோம். கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய, சேவை செய்ய கிருபை தாருமே. என் அன்புக்குரியவர்களே, தயவு செய்து இந்த முதலாவது ராத்திரி வேளையில் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்துவோம். இறக்க வேண்டியதை கீழே இறக்கி வைப்போம். பொறுப்புகளை நீங்கள் இறக்கி வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் எது எல்லாம் ஆகாது, இனி எல்லாம் முன்னேற்றம் வராது என்று மனுஷன் சொல்லியிருக்கலாம். இனி ஒரு முன்னேற்றம் நடக்காது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். அதன் மத்தியிலே மரித்து போன சிலதுக்கு இந்த 3 நாள் கூட்டங்களில் என் கர்த்தர் ஜீவனை கொடுப்பதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். மரித்து போன சில ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு ஜீவனை கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். மரித்து போன சில ஜப வாழ்க்கைக்கு ஜீவன் கொடுக்க கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எத்தனையோ ஸ்தாபனங்களை பார்க்கிறோம், எத்தனையோ சபைகளை பார்க்கிறோம், எத்தனையோ தலைவர்களை பார்க்கிறோம்.
பல தலைவர்களுக்குள்ள இருக்கிற ஆதங்க என்ன தெரியுமா பாஸ்டர்? நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் சபையில் இருந்த தேவ பிரசன்னம் மகிமையை பார்க்க முடியலையே, அன்றைக்கு இருந்த தேவ வல்லமையை பார்க்க முடியலையே, ஒரு நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல், கால்களிலே போடுவதற்கு செருப்பு இல்லாமல் காலத்தில், அந்த காலத்தில் நாங்கள் கண்ட ஒரு மகிமை பார்க்க முடியலையே. அன்றைக்கு ஒரு கூட்டம் முடியும் போது ஒரு அறுவடை உண்டாயிருக்கும், ஒரு கூட்டம் முடியும் போது ஒரு ஞானஸ்நான ஆராதனை உண்டாயிருக்கும், ஒரு கூட்டம் முடியும் போது ஊழியர் அர்ப்பணிப்பு கூடுகை உண்டாயிருக்கும். இன்றைக்கு லட்சங்களை செலவழித்தும் பார்க்க முடியலையே. நம்பர் தான் 10வது 11வது 12வது 13வது 15வது 20வது 24வது. ஆனால் செத்து போனதை எழும்ப காணோமே, மரித்தது எழும்ப காணோமே, அசைய காணோமே. என் கர்த்தர் அசைய பண்ணுவார். நான் அவர் பாதத்தை பிடித்தால் அவரால் கூடாதது ஒன்றுமில்ல. அவர் இன்றைக்கு நாம் இன்னைக்கு ஆண்டவரே நான் போகிறேன் நீர் வாரும் என்று சொல்லுகிறவர் அநேகம். இனி எங்களால் முடியும் என்று அவரை துரத்துகிற இனி உள்ளதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று கதரேனருடைய தேசத்தார் நம்ம ஊரில் அநேகர். கதரேனருடைய தேசத்தார் இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவையில்லை. நாங்கள் போகிற நீர் வாரும் என்று சொல்லுகிறவர்கள் தேவையில்லை. அப்பா உங்கள் பாதம் எங்களுக்கு போதும் அப்பா என்று சொல்லுகிறவர்கள் தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவைப்படுகிறார்கள். தேவனுடைய பாதம் எங்களுக்கு தேவை அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிகிறவங்க இருக்கிறீங்க? உங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். பாஸ்டர் எனக்கு புரியுதுன்னு சொல்கிறவங்க உங்க கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு போதகர்கள், எல்லா விதத்திலையும் நான் உங்களை விட மிகவும் சிறியவன். எல்லா விதத்திலையும் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புவது என்னவென்றால், பாதத்தை பிடிக்கிற சபையை, அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற சபையில் ஜீவனை திரும்பவும் கொண்டு வர என் கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவருடைய பாதத்தை பிடிக்கிற தேவ பிள்ளைகளை, அவருடைய பாதத்தை பிடிக்கிற சாபனங்கள் ஒரு பெரிய ஒரு அசைவை காணும். அந்த சாபனங்களை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுவார். அவர்களை கொண்டு தேசத்தை அசைப்பார். அந்த சபையை கொண்டு தேசங்கள் ஆச்சரியப்படுகிறமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உங்கள் பாதத்தை பிடிக்க விரும்புகிறோம். மரியாள் பாதத்தை பிடிச்சாங்க. லூக்கா 10 வாசிக்கிறோம் இல்லையா? வாசிக்க வேண்டாம். பாதத்தை பிடிச்சாங்க. ஏன்? அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? நிறைய வேலை உண்டு. பெரிய அந்த காலத்து ஒரு விஐபி வந்திருக்கிறார், வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கிறார். மார்த்தாள் பயங்கர தீவிரமா அவங்க ஒரு சாப்பாடு போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பயங்கர பிஸி. அந்த நேரத்தில் இந்த அம்மா, இந்த நேரத்தை விட்டா இதே போல வேறொரு நேரம் கிடைக்காது, பாதத்தை பிடிச்சாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? தன்னை விட்டு எடுபடாதன்னு சொல்றதை விட நான் இப்படி சொல்றேன், தன்னை விட்டு யாராலும் எடுக்க முடியாத ஒரு பங்கை கர்த்தர் பாதத்திலிருந்து, அவள் கர்த்தருடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். தேவனுடைய பாதத்தில் இருக்கிறவர்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை யாராலும் எடுக்க முடியாது. தேவ பாதத்தை பிடிக்கிற சபையின் மேலே இருக்கிற தேவ மகிமையை யாராலும் எடுக்க முடியாது. தேவ பாதத்தை பிடிக்கிறவர்கள் மேலே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பரத்திலிருந்து சொல்லுவார், யாராலும் எடுக்க முடியாததை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எந்த மந்திரவாதியால் எடுக்க முடியாது, எந்த குறி சொல்லுகிறவனால் எடுக்க முடியாது, எந்த ஏசபேலுடைய ஆவியினால எடுக்க முடியாது, எந்த பிழையாமுடைய ஆவியினால எடுக்க முடியாத ஒரு பங்கை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதோ இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்து பார்ப்போம் என்று நீங்கள் வந்திருக்கலாம், ஏதோ சும்மா போய் பார்ப்போம் என்று வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு இந்த முதலாவது ராத்திரி வேளையில் நம்முடைய சபைகளை உற்சாகப்படுத்துகிறார். இந்த காலம் 2024, நான் 2023 மார்த்தாளை போல ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன்.
இனி 2024 பாதத்தை பிடிக்க விரும்புகிறேன் என்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பிஸியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பங்கும் கிடையாது. ஒரே ஒரு பங்கு உண்டு. அவங்க செஞ்ச ஆகாரத்தில் ஒரு பிளேட்டு 4 சப்பாத்தி கூட கிடச்சிருக்கோம். வேற ஒன்று ஆண்டவரால் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த மரியாளுக்கோ யாராலும் எடுக்க முடியாத ஒரு பங்கு. ஸ்தோத்திரம். இந்த கூடுகையில் இந்த சத்தத்தை கேட்கிற அநேகரே கர்த்தர் மரியாளை போல இருக்க வேண்டும் என விரும்புகிறார். சிலர் மரியாளை போல பாதத்தில் இருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். சிலர் மேலே அந்த விருப்பத்தை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் தெரியப்படுத்துகிறார். நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் அநேகருக்கு இல்லாத ஒரு பங்கை சிலருக்கு கொடுக்க போகிறார். அநேகருக்கு இல்லாத அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம், ரொம்ப பிஸியாக ஊர் சுத்தது போதும், ரொம்ப பிஸியாக அங்கே இங்கே அலைஞ்சது போதும், ரொம்ப பிஸியாக அங்கே இங்கே ஓடுறது போதும். ஐயோ நான் ரொம்ப பிஸி பாஸ்டர், அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற. ரொம்ப பிஸியானவர்களுக்கு நல்ல பங்கு இல்லை. பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹல்லேலூயா. பாதத்தில் இருக்க ஒப்பு கொடுக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? உங்கள் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். தேவ பாதத்தை நான் பிடிக்க விரும்புகிறேன். அந்த கையை உயர்த்தினவங்க நல்லா உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். கரம் உயர்த்தி இருக்கிறவங்க நல்லா வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படியே உங்கள் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே ஒரு கிருபை அனுப்புவார். இந்த நேரத்தில் ஒரு தேவ கிருபை உங்கள் மேலே வந்து இறங்கும். ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் மேலே வந்து இறங்கும். இழந்து போன தேவ கிருபையை கரம் உயர்த்தி இருக்கிற தேவ பிள்ளைகள் மேலே தெய்வத்துடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த முதலாவது ராத்திரி வேளையில் கட்டளையிடுவீராக. தேவ பாதத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல மணி நேரங்கள் செலவிடக்கூடியதான ஒரு அபிஷேகத்தை கைகளை தட்டி அதை பற்றி கொள்ளுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஒரு 30 செகண்ட் நல்ல கையை தட்டி ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. அந்த நல்ல பங்கு நீர்தானையா. இந்த ஒரு அடி எல்லாரும் கையை தட்டி பாட போகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன கவனிங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததெல்லாம் பேசணும்னு நான் நினைக்கல. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததெல்லாம் பேசணும்னு நினைக்கல. இன்றைக்கு சிலர் மேலே கர்த்தர் ஒரு புதிய கிருபையை வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய பாதத்தை பிடிக்கணுங்கிற ஒரு புதிய ஒரு கிருபை, அவருடைய பாதத்தில் இருக்கிற ஒரு புதிய கிருபையை அது மட்டும் வேணும்னு சொல்லுகிறவங்க 2 கையை தட்டுங்க பார்க்கல. 2 கையை தட்டி இந்த ஒரு அடி என் கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்தேன்,
ஓயாமல் முத்தம் செய்கிறே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்த ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஓயாமல் முத்தம் செய்கிறே, உம்மை ஓயாமல் முத்தம் செய்கிறே. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே. ஆமென் ஆமென். என்ன சொல்லி நான் துதிப்பே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே. பாடலாம் கையை தட்டி. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அந்த ஒரு எடுபடாத ஒரு பங்கை இந்த முதலாவது ராத்திரி வேளையில கர்த்தர் வைப்பார். நிச்சயமாக நான் இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன். இன்றிலிருந்து சிலருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. சிலருடைய ஜெப வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. சிலர் மேல இருக்கிற அபிஷேகம் புதுப்பிக்கப்படுகிறது. சிலர் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத கிருபையை, ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஜீசஸ் உடமனகதரப சந்தராதனபா ரிக்கபனகதகதரப சந்தராதனகதகதனா ரிபனகதகதரப சந்தராதரபலப சியரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை எங்கேயாவது கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரி, ஐயா அம்மா, நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய கூட்டமே வேண்டாம், நாங்கள் இப்படி பெயர் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் இருப்போம், ஆனால் என் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் வேணும்னு நீங்கள் நினைக்கலாம். வாய்ப்பே இல்லை. இந்த 3 நாள் கூட்டம் கர்த்தர் உங்களுக்கு தந்த ஈவோ, அவருடைய பாதத்தை தேடி வந்து விடுங்கள். இந்த 3 நாட்களில் ஒரு விசேஷத்த பங்கை அப்பா வைத்திருக்கிறார், விசேஷத்த நன்மையை வைத்திருக்கிறார். மரித்த சிலரை எழுப்ப விரும்புகிறார், மரித்த ஆவிக்குரிய அனுபவத்தை தட்டி எழுப்ப விரும்புகிறார், மரித்த சபைகளை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஓ ரகதனப சந்தராதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதத்தை பிடிச்ச யாவீரு மரித்தது எழும்பி விட்டது. பாதத்தை பிடிச்ச மரியா எடுக்க முடியாத நல்ல பங்கு, எடுக்கவே முடியாது. கடைசியில் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு பிடிக்கப்படுகிற அந்த காலத்தில் ஒரு சகோதரி விலையேறப்பட்ட தைலத்தை அவருடைய தலையில் கொண்டு ஊற்றி பாதத்தில் உட்காந்துட்டான். ஆண்டவர் எவ்வளோ பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறார்? அங்கே சீசர்களுக்குள்ளே பயங்கரமான சலசலப்பு. இதை 300 பணத்துக்கு விற்றுருக்கலாமே, இதை விற்று யாருக்காவது கொடுத்துருக்கலாமே, ஏழையை கொடுத்துருக்கலாமே, தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? ஏன் இவ்வளோ தொந்தரவு பண்ணுகிறீங்க? நீங்கள் மற்ற 26 இருக்கு, எடுக்க வேண்டாம், நேரமாகி விட்டது, ஏன் இவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்னு கேட்டார். லூக்கா மற்ற 26:10 இருக்கிறது. இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? 3வது சொல்கிறேன், அவருடைய பாதத்தை பிடிச்சாச்சுன்னா ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷனை பார்த்து, சத்துருவை பார்த்து சொல்ல, இவளை தொந்தரவு பண்ணாத, மாறுன்னு சொல்லுவார். சோத்திரம். அவருடைய பாதத்தில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை பார்த்து சொல்லுவார், இவளை தொந்தரவு படுத்தாதீர்கள் என்று சொல்லுவார். இன்னைக்கு நீங்கள் ஆண்டோடைய பாதத்தை பிடிப்பீங்கன்னு சொன்னால், நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்த்து பரலோகத்திலிருந்து கட்டளை வரும், இவளை யாரும் தொந்தரவுப்படுத்தக்கூடாது, இவளை யாரும் தொந்தரவுப்படுத்தக்கூடாது. பாதத்தை பிடித்திருக்கிற சபையை பார்த்து பரலோகத்திலிருந்து உத்தரவு வரும், இவர்களை இந்த சபையை தொந்தரவுப்படுத்தக்கூடாது. பாதத்தை பிடிக்கிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற அந்தகார வல்லமைகளுக்கு பரத்திலிருந்து உத்தரவு வரும், இவர்களை தொந்தரவுப்படுத்தாத போ.
எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பல விதத்தில் நெருக்கம், பல விதத்திலும் பிரச்சனை, சுற்றிலும் சத்துரு சூழ்ந்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் பாதத்தை மட்டும் பிடிச்சி பாருங்க. பரத்திலிருந்து வருங்க, பரத்திலிருந்து வருங்க. சீசன் என்று கூட ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் சொன்னார், அவளை தொந்தரவு படுத்தாத. பாதத்தில் இருக்கிறவர்களை யாரும் தொந்தரவு படுத்துகிறத பரலோகம் விரும்பாது. தேவனுடைய பாதத்தை பிடிக்கிற ஒரு மனுஷனை யாராலையும் தொந்தரவு படுத்தி வேடிக்கை பார்க்க முடியாது. அதை பரலோகம் அனுமதிக்காது. இன்னைக்கு சபைகள் தேவனுடைய பாதத்தை பிடிக்குமே ஆனால், இயேசு ராஜாவுடைய அந்த தழும்புள்ள பாதத்தை பிடிக்குமே ஆனால், அந்த அடிக்கப்பட்ட பாதத்தில் வந்து விழுமே ஆனால், இந்தியாவை கர்த்தர் மாற்றத்தை தருவார். இந்தியாவில் கர்த்தர் அசைவை உண்டாக்குவார். மரித்ததை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்ப வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மரித்த சேர்ந்து உயிரோடு எழும்பணும்னா இயேசுவின் பாதத்தை பிடித்தார். இயேசுடைய பாதத்தை. இப்போ லூக்கா 8 திரும்ப வாங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷ 8வது அதிகாரத்தில் 41வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகி யாவீர் என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவசையா இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ரெண்டாவது இன்னொரு காரியத்தை நாம் இதில் பார்க்க முடிகிறது. அவருக்கு இருந்தது அதே ஒன்று தான், ஒரே பிள்ளை. அவர் கேட்கிறார், நினைச்சிருப்பார், ஐயோ இந்த ஒரு 12 வயசு பிள்ளை இறந்து போச்சுன்னா உலகம் என்ன சொல்லும்? நீ தான் ஜெபாலே தலைவாச்சே, உனக்கே ஒரு அற்புதம் நடக்கலையா, உனக்கே இந்த நிலைமையா, உனக்கேன்னு சொல்லி கேட்பாங்களே. இதெல்லாம் அவருடைய மனதில் ஓடி வந்திருக்கும். அவருக்கு அதுதான் முக்கியம், பெஸ்ட். யாவிற்கு முக்கியமானது எது, இம்பார்ட்டண்டானது எது? அவருக்கு பிள்ளை. இன்றைக்கு நமக்கு இம்பார்ட்டண்டாக எது? தெய்வ சபை, மரித்து கொண்டிருக்கிற தெய்வ சபை, மரண அவஸ்தையில் இருக்கிற தெய்வ சபை, மரண அவஸ்தையில் இருக்கிற குடும்பங்கள், மரண அவஸ்தையில் இருக்கிறதான மரண இருளில் இருக்கிற தேவ பிள்ளைகள், மரண இருளில் இருக்கிற ஆத்துமாக்கள், அதையெல்லாம் பார்த்தாச்சுன்னா நமக்கு ஒரு ஏக்கம் வரணும். ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தான் கர்த்தர் என்னை இங்கே தலைவனாக ஏற்படுத்தி இருக்கிறேன். தலைவன் மட்டும் கீழே இறங்கிட்டார்னா மற்ற எல்லா காரியமும் எல்லாரும் கீழே இறங்கி வந்துடுவாங்க. தலைவர் கீழே வந்துட்டார், தலைவரே இப்போ கீழே வந்துட்டார், ஜெப ஆலயத்துக்கு தலைவனே கீழே வந்துட்டார். சோத்திரம். மற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மிக நேர்த்தியாக நடத்துவார். நான் ரொம்ப வழக்கல, கொடுக்கப்பட்ட நேரத்திலே கரெக்டாக முடிப்பேன். கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்னை கவனிங்கள். அடுத்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் ஜெபித்து நான் பாஸ்டருடைய கையில் கொடுத்துருவேன். 3வது காரியத்தை சொல்கிறேன். நமக்கு இம்பார்ட்டன்ட் சபையாக மாறட்டும். முக்கியமானது மரித்து கிடக்கிற குடும்பங்களாக இருக்கட்டும். 3வதாக, இப்போ யாவீருக்கு ஒரே சந்தோஷம். எல்லாரும் என்ன கவனிங்க. யாவீருக்கு ஒரே ஒரு சந்தோஷம். இயேசுடைய பாதத்தில் விழுந்த உடனே இயேசு எங்கள் வீட்டுக்கு வர்றாரேன்னு சொல்லிட்டு அப்படியே கூட போகிறதான நேரத்தில் ஒரு அம்மா இடையில வந்து விழுந்துட்டு. யார்? இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இந்த போகிற வழியில் அந்த அம்மா வந்து இடையில விழுந்துட்டான். விழுந்து இப்போ அப்படியே வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலா, வல்லமை புறப்பட்டதா, யாவீருக்கு வீட்டுக்கு போன ஆண்டவர் நின்றுட்டார். போயிட்டே இருந்தவர் டக்குன்னு நின்றுட்டார். இப்போ நின்று கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? பேதர் கேட்குறாரு. இது என்ன கேள்வியா இருக்குது? நாங்கள் இவ்வளோ பேர் நெருக்கிட்டு வருகிறோம், என்னை தொட்டது யாரா? என்ன ஆண்டவர் இதெல்லாம் ஒரு கேள்வியா? இல்லப்பா, இங்கே பாருங்க, நான் தொடுறேன், அந்த அவர் தொடுறாரு, யாக்கோபு தொடுறாரு, யோவன், நாங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறோம். நானும் அம்மா தொட்டேன், யோவானும் அம்மா தொட்டாரு. இப்போ நீங்கள் எப்படி?
நீ 3 வருஷமாக என்ன கூட தான் நடக்கிற, ஆனால் உனக்கு இன்னும் விசுவாசமே வரலை. ஆனால் ஒரு அம்மா விசுவாசத்தோடு என்ன தொட்டால் பார்த்தீங்களா, அங்கே வல்லமை புறப்பட்டுச்சு. விசுவாசத்தோடு வல்லமை புறப்பட்டு இப்போ தொட்டது. எல்லாரும் அப்படி பின்னால் நிற்கிற நேரத்தில் இந்த அம்மா பயந்து சொல்லிட்டா, உம்மை தொட்டது நான் தான்னு சொல்லி. இப்போ இந்த அம்மா சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருப்பா. எல்லாரும் என்னை கவனிங்கள், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இந்த அம்மா சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருப்பா. என்னன்னு சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருப்பா, நான் 12 வருடமாக எனக்கு இந்த ரப்பர் தோட்டத்தை விட்டு காஸ்மோவில் கொண்டு கொடுத்தேன், என்னுடைய வாழை தோட்டத்தை விட்டு பிஆர்எஸ்ஸில் கொண்டு கொடுத்தேன், என்னுடைய அந்த தோட்டத்தை விட்டு கிம்ஸிலே கொண்டு கொடுத்தேன், 12 வருஷமாக அங்கே போனேன் இங்கே போனேன், அதை செய்தேன் இதை செஞ்சேன், ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி இந்த சில அம்மா மாதிரி சாட்சி சொன்னால் நிப்பாட்டாவா செய்யும்? இங்கே பாஸ்டர் மைக்கை தட்டி மைக்கை ஆஃப் பண்ணி சவுண்டு சிஸ்டம்காரன்ட்ட கண்ணை காட்டி குறான்னு சொல்லி புல்பிட்டை தட்டி அதுக்கு மேலே பாஸ்டர் ஒரு பாட்டை தொடங்கி விட்டாதான், ஓ இது வரைக்கும் பாஸ்டர் என்ன தான் உட்கார சொல்லியிருக்கிறாருன்னு அப்போ தான் தெரியும். என்னாலும் சொல்லும், இறுதியாக ஒரு 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன்னு சொல்லி திரும்பவும் தொடங்கும். அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் ஒரு கையை வெறுத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பரவாயில்ல, ரொம்ப உஷாராக இருக்கிறாங்களே. உங்களுக்கு நீங்கள் கையை வைத்தா விட்டாலும் இங்கே மேடையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தெரியும் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் சொல்லி. இப்போ இந்த அம்மாவுக்கு சாட்சி சொல்ல சொல்ல, நான் அங்கே போனேன் இங்கே போனேன் சாட்சி சொல்ல சொல்ல ஒரு ஆளுக்கு கார்ட்டு விட்டு படபடபடான்னு அடிக்குது. யாருக்கு? யாருக்கு? ஐயோ இந்த கிளவி நிப்பாட்டவும் மாட்டா, ஐயோ எனக்கு அங்கே பிள்ளை சாவக்கு கிடக்குது, இவன் நிப்பாட்டவும் மாட்டா, எம்மா எம்மா நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு உள்ளத்தில் கடிந்து கொண்டு இருக்கலாம். பாருங்க, அந்த மனுஷன் என்ன நினச்சிருக்கலாம், கூப்பிட்டதை நான் விடுதலை அவளுக்கு. அங்கே போனவர் இந்த பக்கமாக கொண்டு வந்ததே நான், இப்போ எனக்கு இல்லை இவளுக்கு. அப்படியே இருக்கிறதான நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு. இந்த யாவீருக்கு இடத்துல நம்ம மட்டும் இருந்தாச்சுன்னா மற்றவாளை அன்னைக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு விட்டுருப்போம். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி மரியாதைக்கு அவர் அப்போவே வந்த நேரத்தில் நேராக வந்திருந்தான்னா பிள்ளை செத்துருக்காது. நீ வாரவரை வரவிடாமல் தடுத்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீட்டிட்ட 1.25 மணி நேரம். இப்போ எல்லாம் போச்சுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெருக்கிற கோவம் வந்திருக்கும். ஒரு பக்கத்தில் பிள்ளை இறந்து போச்சு, அதுக்கு மேலே அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, போதகர்கிட்ட ஒன்றும் சொல்லாதேன்னு. என் அன்புக்குரியவர்களே, நம்ம கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு விடுதலை நடந்திருக்கலாம், நமக்கு விடுதலை தாமதமாக தான் நடந்திருக்கலாம். அப்போ கர்த்தர் என்ன மறந்துட்டாருன்னு நினச்சிடாதீங்க. தாமதமானாலும் கர்த்தர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். தாமதமானாலும் நம்மை மறக்காத ஒரு நல்ல கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், என் கர்த்தர் தாமதமானாலும் அவர் பாதத்தை பிடித்ததை மறக்க மாட்டார், அவருடைய பாதத்தில் கண்ணீர் வடித்ததை மறக்க மாட்டார். தாமதமானால் அதற்கு பலனை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். தாமதமானால் என் கண்ணீருக்கு பலன் உண்டு. தாமதமானாலும் ஒரு எழுப்புதலை நான் பார்ப்பேன், தாமதமானாலும் அசைவை நான் பார்ப்பேன், தாமதமானாலும் ஒரு தாக்கத்தை பார்ப்பேன், தாமதமானாலும் மகிமையை பார்ப்பேன். நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், கர்த்தர் என்ன மறந்துட்டாராங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா? எவ்வளவு நேரம் தெய்வ சமூகத்தில் முழங்கால நின்னதை மறந்துட்டாரா? எவ்வளவு நேரம் கண்ணீர் வடித்ததை மறந்துட்டாரா? எவ்வளவு நாள் படுக்கையை கண்ணீரால் நினைத்ததை மறந்துட்டாரா? எவ்வளோ நாள் கேட்டேன், ஆண்டவரே என் பிள்ளை ரட்சிக்கப்படாதாப்பா, என் பிள்ளை மனம் திரும்புறதை பார்க்க மாட்டேனாப்பா, என் பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்கிற பார்க்க மாட்டேனாப்பா, என் பிள்ளை தெய்வ சமூகத்தில் மைக்க பிடிச்சி ஆராதிக்கிறத பார்க்க மாட்டேனா? இன்னைக்கு சில ஜெபிக்கிறத நிப்பாட்டிட்டீங்க, ஏன் சோர்ந்துட்டீங்க, இனி அது நடக்காதுன்னு நினச்சிட்டீங்க, போகிற பார்க்க பார்த்தா இனி அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிட்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம பார்த்து தான் சொல்கிறாரு, தாமதமானாலும் கர்த்தருக்கு கூடயே நில்லுங்க, அவர் பக்கத்திலே நில்லுங்க. நான் ஆழமாய் நினைக்கிறேன், நான் சில நேரத்தில் ஆதங்கத்தில் ஜெபித்த ஜெபத்தை நான் மறந்திருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் மறக்கவே இல்லை.
நான் மறந்தாலும் என்னை அழைத்த தெய்வம் மறக்கல. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் மறந்தாலும் என்னை அழைத்த தெய்வம் என்னை மறக்கல. எனக்காக ஒரு பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்காக சிலதை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எல்லாரும் இப்படி எழுந்து நிற்கலாமா?